ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் பக்கோடா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். நல்ல கலர்ஃபுல்லான, ரொம்பவே மொறுமொறுப்பான, ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம விளாகை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுறதுக்கு நான் ஒரு நடுத்தரமான காலிஃப்ளவரை எடுத்து அதை இந்த மாதிரி இந்த சைஸில் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண இந்த பூவை 10 நிமிஷம் உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை வடித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா இல்லாட்டி இந்த கெபாப் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மட்டன் மசாலா, ஒரு பிஞ்ச் போல் நம்ம ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் சேர்க்குறேன். கூட தேவையான உப்பு சேர்த்தாச்சு. உங்களுக்கு இந்த கலர் சேர்க்குறது பிடிக்கலனா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு நான் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தோணும். இது நார்மலாக நம்ம சேர்க்குற 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இது கூடவே 1/4 கப்பு தயிரை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நம்ம அப்படியே கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பேட்டர் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். தண்ணியை ஊற்றக்கூடாது. இந்த தயிர் சேர்க்கறதால பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பைண்டிங்காக சேர்க்குறோம், 2வது டேஸ்ட்டுக்காகவும் சேர்க்குறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த காலிஃப்ளவர் இந்த பூவை சேர்த்துட்டு இப்போ நல்ல பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த காலிஃப்ளவர்லேயே தண்ணி இருக்கும், அதுவே போதும். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு வர வர அது நல்லாவே தண்ணி விட்டு அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கும். எல்லா காலிஃப்ளவர் அந்த பூவுலேயும் அந்த மசாலா நல்லா கோட்டாகி வரட்டும். ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பஜ்ஜி மாதிரினாக்கா நம்ம அழகாக டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது அந்த மேலே இருக்கிற பேட்டர் ட்ரையாக இருக்குது, அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு விட்டே சேர்த்துருவோம். அதே மாதிரி காலிஃப்ளவரை எண்ணெயில் சேர்த்த பிறகு உடனே திருப்பக்கூடாது. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம். அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த மசாலாலாம் எண்ணெயில் கரைஞ்சி போகாமல் நல்லா அந்த காலிஃப்ளவரில் பிடிச்சி நல்லாயிருக்கும். அவ்வளோதான், காலிஃப்ளவர் ஒரு சைடு பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ அடுத்த பக்கம் நம்ம திருப்பி விட்டுருவோம். இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவை பொறுத்த வரைக்கும் இது சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடும். இது பாருங்கள், அடுத்த பக்கமும் நல்லாவே பொரிஞ்சு வந்தாச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு வெளியே எடுத்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு நம்ம கடலை மாவு சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதை பாருங்கள், எண்ணெய் நம்ம எப்படி ஊற்றணுமோ அதே மாதிரி நல்லா சுத்தமாக இருக்குது. மசாலா துளியும் பிரிஞ்சு வரலை. நம்மளோட காலிஃப்ளவர் பக்கோடா ரொம்பவே சூப்பராக, பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் காலிஃப்ளவர் பக்கோடா வாங்கி சாப்பிடும்போது 100-200ன்னு கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் அந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா குறைச்சலாக தான் இருக்கும். ஒருத்தர் 2 பேர் கூட நம்ம முழுசாக சாப்பிட முடியாது. இப்போ காலிஃப்ளவர் சீசன் தான். இதோ பாருங்கள், அந்த மசாலா பாருங்கள், அந்த காலிஃப்ளவரோடையே நல்லா ஒட்டி இருக்குது. பஜ்ஜி மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வரலை. இந்த சீசன் முடியறதுக்குள்ளே நீங்களும் காலிஃப்ளவரை வாங்கி குறைஞ்ச விலையிலே வாங்கி வீட்டிலையே நிறைவாக இந்த மாதிரி பக்கோடாவை செய்து ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.